நாங்கள் இன்னும் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். நான் உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? மறுரூபமளிக்குள்ளாக, அந்த மறுரூபத்துக்குள்ளாக கர்த்தாவே எங்களை நீ கொண்டு செல்லுவீராக. அந்த 40 நாள் ஃபாஸ்டிங்கில் 40 நாள் உபவாசத்தில் தேவன் ஒரு மறுரூபமான நிலைமைக்குள்ளே போனது போல கர்த்தர் இந்த 12வது நாளில் நம்மளை மறுரூபமான ஒரு நிலைமைக்கு அநேக காரியங்களில் நம்மளை மறுரூபப்படுத்த முழுவதுமாய் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேச்சரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. ஒரு நிமிஷம் என்னை மறுரூபப்படுத்துங்கப்பா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாம் ஒரு மாற்றும் தெய்வமே. உம்முக சாயலாம் ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேசெல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. நினைவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ஐயா உம் நிழலிலே, ஐயா உம் நிழலிலே ஆனந்தம் பரவசம். ஐயா உம் நிழலிலே ஆனந்தம் பரவசம். அளவில்லா பேரின்பம் ஆரோக்கியம்
அதிசயம் அளவில்லா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசது உம்மை பற்றி தானே ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பா இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவாதி சொன்ன வார்த்தை எப்படியாய் அப்பா இரவும் பகலும் மூடு இருக்கிற நான் அந்த ஒரு மறுரூப மறுக்குள்ள அந்த மறுரூப ஒரு மண்டலத்துக்குள்ளாக கட்டாவே ஒவ்வொருவரையும் கொண்டு செல்வதாக என்று எல்லா காய்களை தட்டி ஹalleluya ஹalleluya ரிபா ஹந்தலா துரா ஷகரன பலமா ஹalleluya இரவெல்லாம் பகலெல்லாம் எல்லா வாய்களை திறந்து துதிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசது உம்மை பற்றி தானே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இரவும் பகலும் அவரோடு நான் நடக்கிறதான ஒரு மண்டலத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஒரு பாடலுக்கு கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையிலும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இதுவரையில் வெட்கப்படுவதில்லை ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. நான் ஒருபோது வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் வழிதானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை தலைமுறையார், ஆராதிப்போமே அவரை முடிமறனார், ஆராதிப்போமே அவரை தலைமுறையார். வெறுமையானதை உன்னறிந்ததால் தேடி வந்து என் படகு ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகில் நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும்
நிரம்பாத என் மனதில் நிரப்பிவிட்டாயே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்தது கொண்டு சேர்க்கிற பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்தது கொண்டு சேர்க்கிற பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்தாரை கையெடுத்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்தாரை கையெடுத்தாரே. ஆராதிப்போமே அவரை முன்மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முன்மனதா, ஆராதிப்போமே அவரை எல்லா கைதட்டி ஆராதிப்போமே அவரை. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை. வெறுமையானதை வெறுமையானதை உன்னறிந்ததான் தேடி வந்து என் படங்கள் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை உன்னறிந்ததான் தேடி வந்து என் படங்கள் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா நிரம்பாத என் படகு பேருகள் போல நடுக்கடலில் மீன்கள் இல்லாத நிரம்பாத என் படகுல கத்தாவிலே வந்த கிருபையினால அவர் அநேக ஆசீர்வாதங்களினால் கத்தாவின் படகுன நிரப்பின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லுகிறவர்கள் காயங்களை உற்சாகப்பட்டார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். ஒன்றுக்கு ஒவ்வொருக்கும் பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு கடந்து போக சித்தமாக இருக்கிறேன். வாசிக்கலாம். ஓசியா அதன் 6வது அதிகாரம் அதன் 6வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கணும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற காரியம் எனக்கு உலகத்தில் அநேக சொல்லுகிறாங்க. ஒரு கடாய் மட்டும்தான் என்ன இருந்துச்சு சொல்லுங்களேன். என்ன வேணா பாவம் பண்ணி ஒரு கடை வெட்டினா பாவம் நிவர்த்தி ஆகும். ஒரு பரிகாரம் செஞ்ச பாவம் நிவர்த்தி ஆகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுறாரு, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். உங்கள்கிட்ட இரக்கம் இருக்கா? மற்றவர்களை பார்த்தா செய்யணும்,
மற்றவங்கள பார்த்தா நான் எனக்கு எல்லா காரியங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு குணம் இருக்கா? அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தகன பலிகளை பார்க்கணும் தேவனை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. ஏன் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமே? ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு. எத்தனை பேருக்கு தேவனை அறிகிற அறிவு இருக்கு? அநேக தகன பலிகள், அநேக பலிகளை செலுத்தி கொண்டிருக்கோம். அநேக காரியங்களை நம்ம பலி செலுத்தி கொண்டிருக்கோம் ஆண்டவருக்கு. நான் இந்த தப்புன்னு சொல்லணும்ல. ஆனால் தேவனை அறிகிற அறிவு இருக்குதா? என் தேவன் எப்படிப்பட்டவர்? எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில், அநேகருடைய குடும்பத்தில் தேவன் குடும்பத்தில் ஒருவராக இல்லை, ஒதுக்கப்பட்டவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்டவராக இருக்கார். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தேவனை அறிஞ்சிருக்கோம். தேவனை அறிகிற அறிவு நமக்கு அந்த அளவுக்கு தான் அநேகருடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. சரிங்க, தேவன் எப்படிப்பட்டவங்க? தேவன் எப்படிப்பட்டவர்? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் 13வது அதிகாரம் அதன் 6, 7, 8 வசனங்கள். அஞ்சிலிருந்து வாசிக்கலாம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கடவுளுங்க! பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாசத்தில் இருந்த ஒரு தேவன் பாவியாக நம்மள கிருபை வச்சு பூமிக்கு இறங்கி வந்து இன்னைக்கு உலகத்தில் அநேக இடத்துல பண்ணுற காரியங்கள் தெரியுமா? வேடிக்கையான ஒரு காரியங்கள். பாதத்தை கழுவி அந்த தண்ணியை, அந்த தண்ணி வந்து புண்ணியம்மா. அவங்களோட பாதத்தை கழுவி அந்த தண்ணியை குடித்தா அது வந்து புண்ணியம்மா. ஆமென். ஆனால் நம்ம ஆண்டவர் கொஞ்சம் உள்டாவாக பண்ணுறாங்க. நீயா பாதத்தை கழுவ வேண்டாயா? யோவான் சாணர்கள் சொல்லுகிறார், அவருடைய வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. ஏன்னா யோவான் ஸ்நானகனுக்கு தெரியும் அவன் எப்படிப்பட்ட தேவன் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானனுக்கு தெரியும் ஐயா அவன் எப்படிப்பட்ட தெய்வன் என்று. யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். சர்வ வல்லமையுள்ள தெய்வன் என்று யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட தெய்வம் ஐயா எவ்வாறு அழுக்கல நான் பாதத்தை கழுவ. எவ்வளோ அன்புள்ளவர் ஐயா! ஏன் எனக்காக இறங்கி வந்தாலுங்கிறதுக்கு இதை விட ஒரு தெளிவாக சொல்ல என்னால் முடியல. எனக்கு உயரத்தில் இருக்கிற சில மனிதர்கள், உயரத்தில் இருக்கிற சில மனிதர்கள் சில காரியங்களில் இறங்கி வர முடியல. எப்படி இறங்க முடியும்? எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எங்களுடைய தகுதி என்ன அப்படின்னா சில காரியங்களை பார்க்கணும்.
ஆனால் ஆண்டவர் எனக்கு வந்தார். ஹல்லேலூயா. எனக்காக உங்களுக்காகவும் எனக்கு வந்தார் ஐயா. இன்னும் கொஞ்ச நாட்களில் கிறிஸ்மஸ் வருது. ஆண்டவர் பிறந்தான்னு நம்ம கொண்டாடுவோம். எதுக்காக ஏன் பிறந்தாரு? அநேக நேரத்தில் என்னோட கூட இருக்கிறவங்கள்ட்ட நான் விளையாட்டுக்காக ஒரு விஷயம் சொல்லுவேன். பெரியார் சொல்லுவாங்கம்மா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. கடவுளை நம்புவாம சபிக்கப்பட்டவன், ஏமாளி அப்படின்லாம் சொல்லுவாங்க, முட்டாள் அப்படின்லாம் சொல்லுவாங்கம்மா. ஆனால் இப்போ அவங்களுக்கும் தனியாக கோயிலுக்கிட்டே அவரை கடவுள் ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. மனிதனுடைய அறிவு எந்த அளவுக்கு கேவலமாய் போய் கொண்டிருக்கு. தேவனை அறிகிற அறிவு. சொல்லுங்களேன். நான் தேவனை நான் எந்த அளவுக்கு நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ரட்சிக்கப்பட்டோம், சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம், சபையில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் நான் பங்கு எடுக்கிறேன், குடும்பமாக ஆராதிக்கிறோம். ஆனால் தேவனை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? தேவனை அறிகிற அறிவு நமக்குள் இருக்கிறதா? சொல்லுங்களேன். அநேகருடைய கண்கள் திறக்கப்படாமல் தேவனை ஆராதிக்கிறதெல்லாம் கரெக்டுதா? கண்கள் திறக்கப்படலையே. என் தேவன் எப்படிப்பட்டவன் எனக்கு இன்னும் தெரியலையே. எவ்வளவு அன்புள்ளவன் எனக்கு இன்னும் தெரியலையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 6வது வசனம். அவன் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவனை நோக்கி, ஆண்டவரே, நீ என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவனை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படலாகாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஹல்லேலூயா. என்னவா? நான், அதாவது கடவுளாகிய கிறிஸ்து உங்களுடைய பாதத்தை கழுவாவிட்டால் உனக்கும் கிறிஸ்துவுக்கும் பங்கில்லை. இது மூலமா ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியங்கள் என்னையா? நான் என்கின்ற அந்த அகந்தை வெளியேறணும். நான் என்கின்ற அந்த அகந்தை வெளியேறணும். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் அந்த அகந்தை இருக்கு, இன்னும் இருக்கு. ஐயோ, நான் உங்க பாதத்தை கழுவுறேன், ஐயோ நான் உங்க பாதத்தை கழுவுறேன். எனக்கு எத்தனை சபைகளில், திருவிந்தில்,
பாதங்கள் கழுகுறது இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா வேதத்தில் போடப்பட்ட அந்த காரியங்கள் கரெக்டாக கூட்டம் நெரிசலாக இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாப்டரையே தூக்கிட்டாங்க, பாத கழுவுறது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பாத கழுவை வச்சாதான் எவன் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியும். ஆமாம், அல்லேலூயா. இந்த பாத கழுவுறது அந்த ஒரு சாப்டர் வச்சாதான் யார் எப்படிப்பட்ட கேரக்டரில் இருக்காங்க. அநேகருக்கு அந்த ஜாதி வெறி நாவிகள் இருக்கலாம், பணவெறியன். நான் தான் இவன் பாதத்தெல்லாம் கழுவலாமா? இவன் யார்? ஆனால் 2 பேருமே ரசிக்கப்பட்டு சபைக்குள்ளே தான் இருக்காங்க. ரொம்ப வேதனைப்படுகிறாங்க. தேவனை ரொம்ப வேதனைப்படுகிறான். தேவனை அறிகிற அறிவில் அல்லேலூயா. எத்தனை பேர் என் தேவனை அறிஞ்சிருக்கோம்? நல்ல ஆராதனை கைதட்ட, நல்ல இயேசு நல்லவன், இயேசு வல்லவன், என்று மாறாதவன். அவன் மாறாதவன்யா, ஆனால் நீ மாறிட்டியே. அல்லேலூயா, நீ மாறிட்டியே. தேவனை அறிகிற அறிவின் மேன்மை. அநேக நேரங்களில் தேவனை அறிகிற அறிவின் மேன்மை கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்ட சபையில் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுங்களேன். கொஞ்சம் குற்றமையா வரும், சீல் எடுக்கும் போய் வலிக்க தான் செய்யும். அல்லேலூயா. எடுக்கலைன்னா அது புண்ணாகி ரணமாகி காலையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். கொஞ்சம் போட்டு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நான் தேவனை அறிகிற அறிவில் நான் வளர்ந்துருக்கானா? சரி, ஆண்டவன் எப்படிப்பட்டவன்? ஏன் அவன் எப்படிப்பட்டவன்? எனக்காக பூமிக்கு இறங்கி வந்தவன். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்குள்ள வாசம் பண்ணினேன். எத்தனை பேர்த்துக்குள்ள அந்த வார்த்தை வாசம் பண்ணுகிறது? எத்தனை பேருடைய இருதயத்தில் அந்த வார்த்தை வாசம் பண்ணுகிறது? உலகத்தில் பிறந்த அந்த 6,000 6,000 தாலாட்டுற ஆண்டவர் அவர் என்ன? பையன் எல்லாம் தாலாட்டுவாங்க ஆண்டவர். தூகு தூகு பாலானி. அல்லேலூயா. தூக்கத்துக்காக ஆண்டவர் வந்தார். நம்ம தான் தூங்கிட்டு இருக்கோம் சோம்பேறித்தனமா. அவன் எதுக்காக வந்தான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. தேவனை அறிகிற அறிவு இல்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும்
நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எத்தனை பேருடைய இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் பிறப்பாரா? சொல்லுங்களேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் பிறப்பாரா? நான் எப்போயும் பிறக்கிறாரா? என் வாழ்க்கையில் எப்போவோ பிறந்து விட்டான். இப்போ என் வாழ்க்கையில் என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் ஐயா? என் இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்களேன். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமாக இருதயம் சுத்தமாக இருக்கல. நான் வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். என்னுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அநேகருடைய காதுகளில் அந்த வார்த்தை ஏற மாட்டேங்க. ஊழியக்கார கொண்டு விழா விழா விழான்னு கட்டுவான். ஹல்லேலூயா. ஊழியக்கார கொண்டு மணிக்கணக்காக கட்டுவாங்க. 1 மணி நேரம் தொண்டை தண்ணி போக கட்டுவாங்க. ஆனால் வெளியில் போயிட்டு அம்மா எனக்கு என்னம்மா மெசேஜ்னா ஆண்டவர் பயங்கரமாக பேசினார் பாஸ்டர். சரிங்கம்மா என்ன மெசேஜ்? அப்பா உட்கார முடியல, அப்படி ஒரு அக்னி. சரிங்கய்யா என்ன மெசேஜ்? என்ன மெசேஜ்? அப்படி வார்த்தை ஆண்டவர் வார்த்தையாக கொடுத்தார். பாஸ்டரை மறைச்சி ஆண்டவர் பகிரங்கமாக வெளிப்பட்டார். எல்லாம் செய்தாம்மா என்ன மெசேஜ்? அதுதாங்க ஞாபகம் இல்லை. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை வாசம் பண்ணலை. வார்த்தையாகிய கிறிஸ்து வாசம் பண்ணலை. ஐயா நீ சபைக்கு மட்டும் எல்லா பாவமும் செஞ்சுக்க அப்படின்னா நீயும் கிறிஸ்தவன்ல நானும் கிறிஸ்தவன்ல. உங்களை குறித்து நாங்கள் ஊழியக்காரர்கள் வந்து கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரிடத்துல. எத்தனை ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்த, எத்தனை ஆத்மா பரலோகத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு. என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் பண்ணு, சபைக்கு மட்டும் வந்தால் மட்டும் போதும். ஆண்டவர் அதை விரும்பலையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு, வேகமாக போகிறேன். வேதத்தில் இருக்கிற ஒரு விபச்சார பெண் அநேகரால கல்லையுண்டவர்களாய் ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். பாவம் செய்து வந்தான். அநேகருடைய விபச்சாரம் செய்து வந்தான். ஆண்டவர் சொல்றாரு, எவன் பாவம் செய்யாதவனோ அவன் முதலாவது கல்லை எட்டும்.
அப்படின்னு சொல்லும்போது எல்லா பயனும் கல்லை போட்டு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன நம்ம சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் சொல்லுங்களேன். அதுதான் ஆண்டவர். சாக்கடையாக இருக்க நமக்குள்ளே இறங்கி சாக்கடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பலன்னு ஆக்கி ஆண்டவர் சொல்லிட்டு போகிறாங்க, இனி பாவம் செய்யாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே அந்நிய பாஷை, வெளியில் போனால் வேற பாஷை. ஹல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். வலிக்குதோ? ஆண்டவருக்கு ரொம்ப வலிக்குதுயா. ஆண்டவருடைய மனம் ரொம்ப வேதனைப்படுகிறது. ஆதியாகமத்திலே சொன்னாங்க, மனுஷர்களை உண்டாக்கின எனக்கு மனஸ்தாபமாக இருக்கு. இன்னைக்கு உலகத்தின் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கணக்கெடுப்பில் 3% கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு இருக்கு இந்திய தேசத்தில். ஆனால் ஆவிக்குரிய இதில் யோசிக்கும்போது, ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்க்கும்போது 1% கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி டவுட்டு தானே. ஹல்லேலூயா. 1% கூட இருப்பாங்களான்னு சொல்லி நான் டவுட்டு தானே. இதுக்கு நிறையா பேர் ஊழியம் பண்ணுறாங்க, நிறையா பேர் சபைக்குள்ளே விசுவாசிகளாக இருக்காங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறாரா? சபைக்கு வந்தால் மட்டும்தான் ஆண்டவர் ஞாபகம் வரும். ஓ ஏசப்பா இருக்க ஒழுங்காக கண்ண முடியாது, ஜோம் பண்ணுறாரு, ஒழுங்காக ஜோம் பண்ணுறான், ஏசப்பா பார்க்குறாரு. ஆனால் வெளியில் போயிட்டா என்ன பேசணுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இடத்துல ஆண்டவர் வார்த்தையாய் என் வாழ்க்கைக்குள்ள வந்து என் வாழ்க்கையாய் மாறினார். அநேகருடைய வாழ்க்கையில ஏசப்பா வந்தான வாழ்க்கையாவே மாறும். இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கை மாற மாட்டேன்னா ஆண்டவர் உள்ள இல்லை. ஆமாம் சொல்லுங்களேன். ஆண்டவர் உள்ள எந்த காரியங்களிலும் சுயமாக யோசிக்கிறது, சுயமான காரியங்களை செய்கிறது, எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. குறிப்பாக ஆண்டவரை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவனாய். லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதன் 15வது அதிகாரம் 11 பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசி எனக்கு வரும், பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கு துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தின் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஓட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பண்டிகளை மேற்கும்படி
அனுப்பினான். அப்போது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஹalleluya. இந்த இளையகுமாரனை பற்றி அநேகருக்கு தெரியும். ஆண்டவரிடத்தில் வந்து தன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை வாங்கிக்கொண்டு தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய் அந்த ஆஸ்தியை ஃபுல்லாக செலவழிச்சிட்டானா. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ அந்த தேசத்தில் ஒருத்த போய் ஒட்டி கொண்டாரம்மா. ஒட்டி கொண்டு பன்னிகள் தின்கிற தவிட்டனாலே வாயை நிரப்ப வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தார். ஆனால் அது கூட கிடைக்கல. அப்போ நான் வேகமாக சொல்ல வர டைம் இல்லை. அப்போ அவன் யோசிச்சு பார்க்குறான், ஆண்டவர் இடத்துல என் தகப்பன் இடத்துல போய் என் தகப்பன் இடத்துல இருக்கிற வேலைக்காரர்களை 3 வேளை நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்களே, நமக்கு சாப்பாடே இல்லையே. நான் மறுபடியும் என் தகப்பன் இடத்துல போவேன். ஹல்லேலூயா. நீங்கள் அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நான் ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரிடத்தில் கிருபைகளை பெற்றுக்கொண்டேன். ஆனால் நம்ம ஆண்டவரை விட்டு நான் தூரமாக இருக்கேன். வாயினால் அதுக்கப்புறம் ஆண்டவரை கூடையா இருக்காது. ஆண்டவர் கூட தான் இருக்கு அப்படின்னு. ஆனால் இருதயத்தில் ஆண்டவரை விட்டு நான் தூரமாக இருக்கேன். ஆண்டவரை விட்டு நான் தூரமாக இருக்கேன். ரொம்ப தூரமாக இருக்கேன். ஆண்டவர் கேட்கிற காரியம். ஆனால் ஆண்டவருடைய மனசு எப்படி தெரியுமாங்க? இறங்குகிற மனசு, இரக்கம் செய்கிற மனசு. அதனுடைய 19வது வசனம் 18வது வசனம். நான் எழுதி என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பணத்துக்கு உயர்ந்தமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தனல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் மகன் வந்துடுவானா, என் மகன் வந்துடுவாளா. என்னை விட்டு தூரம் போயிட்டானே, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூரம் போயிட்டானே, என் மகன் மறுபடியும் வருவானா. அப்பா, என் வாழ்க்கை மாறணும்ப்பா, சின்ன மாறணும். தேவனை அறிகிற அறிவிலே வளரணும், அன்பில மூழ்கணும். அன்புக்காக அநேகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார், உலக அன்புக்காக. ஆனால் என் ஆண்டவருடைய அன்பை நீ பார்த்தது இல்லையே, என் ஆண்டவருடைய அன்பை நீ பார்த்தது இல்லையே. பார்த்த அந்த உலக அன்பெல்லாம் தூக்கி போடும். கேளுங்களேன், அவங்க அன்பை நான் பார்க்கணும்ப்பா. உங்களோட நான் உறவாடணும், உங்களோட நான் பேசணும், முகமுகமாக பேசணும். நான் அதிகமாக ஆண்டவரோட ஜெபம் பண்ணும்போது இந்த ஒரு வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியே ஜெபம் பண்ணுவேன், செவிப்பேன். ஆண்டவரே,
மோசையோடு பேசினது போல என்னுடைய பேசுங்கப்பா. ஏன்னா எனக்கு ஆண்டவரை ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆண்டவரே இந்த கோட்டுக்கு நீங்களும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இவ்வளோ தான் டைமிங், 1/2 தான் டைமிங், 1 hour தான் டைமிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களும் என்கிட்ட பேசக்கூடாது, நானும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஹல்லேலூயா. அநேகருடைய அன்புக்காய் ஆண்டவர் இயக்குகிறாங்க. என்ன அப்படியே கொஞ்சம் நான் கண்களை மூடினவர்களா? என் தேவன் அன்புள்ளவையா. நான் வேண்டான்னு சொல்லி ஆண்டவரை விட்டு ஒதுங்கி போனாலும், ஆண்டவரை விட்டு தூரமாக போனாலும், ஆண்டவன் நம்மளுடைய வரவை எதிர்பார்க்கிறவரா. என் மகன் திரும்ப வந்துடுவானா, என் மகன் திரும்ப வந்துடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மகனுடைய வரவை எதிர்பார்க்கிற ஒரு தகப்பனா என் ஆண்டவர் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரை இதுவரைக்கும் என் வாழ்க்கைன்னு அநேக விஷயங்களில் நான் வழிதளிச்சிருக்கேன். அநேக காரியங்களில் நம்ம விட்டு நான் தூரம் போயிருக்கேன்ப்பா. நீங்க என் வாழ்க்கையா மாறணும். ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். அப்பா, இனி நான் அல்ல, நீர் என்னோட கூட வாழணும். நான் அல்ல, நீரே எனக்குள் வாழணும். என் வாழ்க்கையாவே மாறிடுங்க. அநேகருடைய வாழ்க்கையில பயமா இருக்கு. ஐயோ, இந்த காலத்தில் அப்படிதான் வாழ முடியுமா? கிறிஸ்து உங்களோட இருக்கும்போது ஒருவனும் உன்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுங்க. எனக்குள்ளாக வாங்கப்பா. அப்பா, உங்களுடைய அன்பை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள இன்னும் நாங்கள் உங்ககிட்ட சேர உதவி செய்யும். தெய்வீக பிரசன்னத்திலே நாங்கள் முழுக உதவி செய்யும். ஓ, தேங்க் யூ ஜீசஸ். நல்ல சத்தத்தை உயர்த்து பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. தேவனை அருகே அறிவில் நாங்கள் வளர உதவி செய்யும். தேவனை அருகே அறிவிலே நாங்கள் வளர உதவி செய்யும். செதுக்கிறோம், 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 செதுக்கிறோம். மகா இறக்கமும் கருணையும் தயவும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக கூட ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டு தேவனை அறிகிற அறிவில் நாங்கள் வளர உதவி செய்யும். அநேக காரியங்களில் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நாங்கள் இன்னும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை மாற ஒப்பு கொடுக்கிற மாட்டோம். இந்த வார்த்தையா மாற்றம் இல்லாத அவையானவன் எங்களுடைய வாழ்க்கையாவே மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியமும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட
இன்றும் இன்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது காணிக்கை எடுக்கிற நேரம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற நேரம், உதாரணமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் சொன்ன வார்த்தைப்படியாய் கட்டாயமாய் அல்ல, உதாரணமாய் கொடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். பாடலை பாடும்போது தேவனுக்காய் காணிக்கை செலுத்தலாம். ஆமென்.